சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. வருது லேட்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23 20. எல்லாரும் எடுங்க இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆடியடித்து கொலை செய்தீர்கள். கதையை முடிச்சிட்டாங்க, ஜோலி முடிந்தது, கொலை செய்தீர்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. நம்மள யார் சிலுவையில் அறைஞ்சது? தேவனா பிசாசா? பிசாசு. பிசாசின் ஆலோசனையின் படியும் பிசாசின் முன்னறிவின் படியையும் ஏவால தேவன் விளக்கிற அந்த கனியை புசிக்க வச்சு, நம்ம சிலுவைனா அதில் சாபம், பாவம், மரணம், பாதாளம், வேதனை, பாடுகள், சிலுவையில் இருந்து கொலை பண்ணிட்டான். இந்த கனியை புசிக்கிற நாளில இப்போ இயேசுவை பிதாவாகிய தேவனே சிலுவைக்கு அனுப்புகிறார். அவருடைய முன்னறிவின் படியையும் அவருடைய ஆலோசனையின் படியும் பிதாவாகிய தேவனே இயேசுவை சிலுவைக்கு அனுப்புகிறார். ஏன்னா உனக்காக, எனக்காக. பிதாவாகிய தேவன் பாவமாக்கப்பட்டாலும் சரி, பிசாசானவன் ஆதாம் ஏவாள் வழியா நம்மளை பாவமானாலும் சரி, பாவம்னு வந்த பிறகு உனக்கு சிலுவை வரும். சிலுவைனா அவமானம், வெக்கம், நிந்தை, பாடு, உபத்திரவம், இதெல்லாம் உனக்கு வரும். சிலுவை என் பாடு சிலுவை பாடு. சிலுவை சுமக்கிறேன். வியாதி ஒரு சிலுவை, சாபம் ஒரு சிலுவை, மரணம் ஒரு சிலுவை, தரித்திரம் ஒரு சிலுவை, பாதாளம் ஒரு சிலுவை. அப்போ இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. பிதாவாகிய தேவன் எமை போய் கைவிட்டாரு. நம்மள ஆதாம் ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு பாவம் செய்து தேவ மகிமையாட்டுட்டோம். நாம் தேவனிடையே பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அதுக்கு பிதாவாகி தேவன் இயேசுவை கைவிட்டுட்டாரு. ஜீவ பிதா கைவிட்டது வேண்டிவிட்டுலாம் இருக்குதுல்ல. நன்மத்தையும் அறியத்தக்க யூதாசு காட்டி கொடுக்குறான். உன்னுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இல்லைன்னா இன்னைக்கு பிதாவை கைவிட்டுட்டேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரு. ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டேன்னாவே உடனே பிசாசுகிட்ட போய் மாட்டிக்குவேன். நன்மத்தையும் அறியத்தக்க கனி. அந்த மாதிரி இயேசு சிலுவையில் அறைகிறாங்க. அடுத்த வசனம் படிங்க, 24. அல்லேலூயா. தேவன் அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுத்தாரு பாவிகள் கையில. அதே தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அமைத்தார். கையத்தட்ட. அல்லேலூயா. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவித்து அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆனா பிசாசு நம்ம பாவமாக்கி சிலுவைக்கு அனுப்புறோம். ஆனா பிசாசு நம்மள மரண உபாதி கட்டையிலிருந்து அழுக்கல, நேரா பாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்துறான். ஆனா தேவன் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி அதே தேவன் அவரை மரண உபாதி கட்டை வைத்து அழித்து அவரை எழுப்புறான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் தன் ஜீவனையே கொடுப்பார். ஜீவனை கொடுத்தாதான் 3ஆம் நாள் எழுப்ப முடியும். இவை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு
இறங்குவேன்னு சொன்னார் பாருங்க. இமை போய் தான் கைவிட்டாரு. உடனே எல்லாம் வந்து சிலுவையில் அறிகிறாங்க. ஆனாலும் நித்திய கிருபை கொடுக்கிறார் பாரு, ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க சொல்றாரு. ஆதாம் வந்து கொடுக்க சொல்லி 3ஆம் நாள் எழுப்பிட்டார். கையை தட்ட அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க கூட பிசாசு மாதிரி இருக்கக்கூடாது. யாரையாவது ஒருத்தரை கை விட்டுட்டீங்கன்னாக்கா, கை ஒருத்தர் சபிச்சுட்டு நிறுத்திட்ட காலமெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. உடனே நித்திய கிருபை காட்டி பிசாசு எழுந்து அவங்களை விடுதலை ஆகிக்கணும். தேவன் மாதிரி இருக்கணும். யாரையாவது ஒருத்தர் மனதார சபிச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது சபிச்சுட்டு காலமெல்லாம் சபிச்சுட்டு நீங்கள் ஒரு பிசாசு மாதிரி அவன் எழுப்ப முடியும். அவனை விடுதலை ஆகவே முடியாது. கோபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சபிச்சுட்டா கூட உடனே ஜீவ ரத்தத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து அவனை பிசாசுக்கு காப்பாற்றிடணும். அதுதான் தேவனாய் கர்த்தர் செய்கிறார். தேவனாய் கர்த்தர் தான் இமை போய் கைவிட்டார் சிலுவையில். அதே தேவன் 3ஆவது நாள் எழுப்பிட்டாருன்னு சொல்லப்படுது. எப்படின்னா ஜீவ சத்தம் பாவத்துக்கு பரிகாரம் கொடுத்து 3ஆம் நாள் எழுப்பிட்டார். அந்த மாதிரி நீங்கள் கூட தப்பு செஞ்சுட்டாக்கா நன்மத்தை அப்படியே காலமெல்லாம் இருக்கக்கூடாது. பிசாசுக்கிட்டே பரிகாரத்தை பண்ணி 3ஆவது நாள் டக்குன்னு எழுப்பணும். தேவனை மாதிரி பிசாசு பாவத்தையே செய்ய வச்சிருவான். காலமெல்லாம் பாவத்திலே இருக்கும்படி உனக்கு தந்திரமாக கிரியை செய்திருப்பான். உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அதனால தான் இயேசு ரத்தத்தை சென்றார் சிலுவையில். இதெல்லாம் நமக்கு மாதிரியாக செய்து காட்டுறாரு. எப்பா ஆதாம் ஏவாள் வழியாக பாவமாய் சிலுவைக்கு போயிட்டேன். காலமெல்லாம் சிலுவையிலே இருக்காது. பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்காது. பிதாவாகிய தேவன் ஜீவ வார்த்தையை கொடுத்து எனக்கு ஜீவ சரத்தை தேவன் தனக்குள்ள 3 நாள் எழுப்பிட்டார்ப்பா. மரண உபாதி கட்டில் நீயாமா 30 வருஷமா 20 வருஷமா பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்குன்னு சொல்ல வராரு. அப்போ தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 3 நாளைக்கு மேல மரணம் கட்டப்பட்டிருக்க கூடல. அதுக்கு ஜீவனை பேசுறார். கையை தட்ட அல்லேலூயா. அப்போ ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அந்த மரணம்ன்றது சாபம் பாவம் மரணம் அவமானம் வெக்கம் நிந்த இதை உன்னை ரொம்ப அடிமைப்படுத்தாது. கட்டப்பட்டிருக்க கூட முடியாது. ஆவியான தேவதூர்கள் விடுதலை ஆக்கிடுவாங்க. உன்னை எழுப்பிடுவாங்க. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து சிலுவையிலிருந்து. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஆனால் தான் எல்லாரும் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. 38 வருஷமா வியாதியிலே இருக்கான் பாரு. மரண சக்தி. இயேசு ஜீவன தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் பட்டுன்னு ஏது வந்துட்டான். இயேசு வந்தாவே பாரு உயிர்த்தெழும் ஜீவனம் தேவனுக்கு தானே உலகத்துக்கு கொடுக்குறாரு. ஒருத்தர் செத்தே போயிட்டான் கல்லறையில் 4 நாள் அவனை யாரும் எழுப்பல. ஆனால் இயேசு போனாரு. லாசருவே வெளியே வா. எப்படியா நான் வெளியே? நான் உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்குறேன் உன்னை உனக்கு உன் பேர் சொல்லி தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒரு ஆள் விட்டா கூட பிசாசு ஒரு ஆள் மூலமா மரணத்திலே வச்சிருப்பான். அப்போ பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் தேவ நீதி உயிர்த்தெழு என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எல்லாம் தாண்டுங்க. உடனே பசுத்தாய் வந்து மரணத்தினால் கட்டப்படல ஏந்து விட்டான். 4ஆவது நாள் லாசருவே வெளியே வாரா. மரித்தவன் எழுந்தான். அப்போ உயிர்த்தெழும் ஜீவனை வச்சுக்கிட்டு நீ டக்குன்னு ஏந்து வந்துடும். ஒருத்தன் கீழே வேந்தாக்கா அப்படியே வைக்கிறான். டக்குன்னு ஏந்துக்கிறானா இல்லையா? அது மாதிரி பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் வீழ்ந்துட்டாக்கா அப்படியே இருக்கக்கூடாது. பிசாசு உன்னை கீழே வீழ்ந்து காலமெல்லாம் கீழே இருக்க விரும்புகிறான். நீ எழும்பணும்னு பிசாசுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் இயேசு கீழே வீழ்ந்ததுக்கான தப்புக்கு பாவத்துக்கு ஜீவசரிஞ்சு தேவன் டக்குன்னு ஏந்துரு. அப்போ நம்முடைய பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரம் சிலுவையில் ஏன் செய்கிறார்? நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டு நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு பிதாவை உடைக்கல ஆவி ஒப்பித்து ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அப்ப ஈட்டால் குத்தணும் அதே ஜீவ ஆதாவது மூணு குத்தாரா இல்லையா? தப்புன்னு 3ஆம் நாள் ஏற்றுட்டா இருப்பார். பாவத்திலிருந்து மருந்து தட்டு பார்த்தால் கையை தட்டு அவர் கையிலையோ. அதனால தேவன் மனுஷன் ஒரு ஆள் பாய்க்கூடாம உயிர்த்தெழும் ஜீவனை குத்தினாக்கா நீ மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூட மாட்டாய். நீ சூழ்நிலை மாறும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தானியேலில் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமா, இந்த வெளிப்பாடு உனக்கு இல்லைன்னா ஆமா மரணத்திலே இருப்போம். மரணன்றது எழுத்தின்படி கடைசி எண்டு தான் மரணம். அதுக்குள்ள வியாதி ஒரு மரணம், சாபம் ஒரு மரண சக்தி, வியாதி ஒரு மரண சக்தி, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, ஆபத்து, விபத்து, கொள்ளை நோய், இதெல்லாம் மரண சக்திகள். இதிலே வைண்டு இருப்போம். ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலாம். அதனால தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து எப்படி அவிழ்த்தாரு? உலகத்து எல்லாருடைய மரணத்தை ஏற்றுட்டாரு.
ஆதாம் 2வது வருகை முழு உலகத்தின் மரணத்தை ஒரு இயேசு என்று 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து வராரு. அது உழித்திலும் ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. இயேசு நானே உழித்த இதுல ஆமா அதை கொடுக்குறாரு இல்லையா? நமக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மளுக்கு மரணம் இருக்குது, பாவம் மரணம் பாதாளம் இருக்குது. அதை மன்னித்துக்கா உழித்தலும் ஜீவன் ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. பட்டுன்னு 3ஆம் நாள் அவர் எழுந்துட்டாரு. இப்ப சொல்றாரு நான் தான் மாதிரி. ஆமா பிதாவாகிய தேவனுக்கு உயிர்த்தெழும் ஜீவனை கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு உயிர்த்தெழும் ஜீவனை கொடு. நீ மரணத்தினால் வியாதியால் சாபத்தால் தரித்திரத்தால் அவமான பக்க நின்ற பாதாளத்தால் கட்டப்பட்டிருக்க முடியாது பிசாசால. நீ வர வர விருத்தி அடைவாய். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு தியானம். அப்போ 2:22 அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இதுதான் நமக்கு நடக்குது. ஆதாம் ஏவாள் வழி அக்கிரமக்காரருடைய கைகளால் சிலுவையில் ஆணி அடிக்கிறதும், தலையில முள்முடி சொல்றதும், ஈட்டியால் கொத்ததும், வியாதியை கொடுக்கறதும், சாபத்தை கொடுத்ததும், அவமானத்தை வெக்கத்தை கொடுத்ததும், வறுமை தரித்திரத்தெல்லாம் இந்த மாதிரி பிசாசு நமக்கு விரோதமா. இப்போ தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து எப்படி அவித்தாரு? தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவின் ஜீவ சர்வ ஜீவனத்தை கொடுக்க சொல்றாரு. அங்க சபிக்கிறாங்க, அங்க பகைக்கிறாங்க, அங்க நிந்திக்கிறாங்க. நீ பகைச்சிடாத இயேசு. பகைச்சினா நீ ஏந்துக்க மாட்ட, சிலுவிலே தான் இருப்ப, பாதாளத்திலே தான் இருப்ப, ஏந்து வர மாட்டேன் 3ஆவது நாள். அவங்க பகைப்பாங்க, சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, சிறத்தில் முள்முடிப்பாங்க. நீ மட்டும் ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடு. உலகத்துக்கு ஒரு மாதிரியை காட்டு. தாமஸ் துளசிராமனுக்கு ஒரு மாடல் காட்டு. பிரம்மபுரத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு மாடல் காட்டு. உலகத்தில் எல்லா திருச்சபை விசுவாசிகளுக்கு ஒரு மாடல் காட்டு. ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடு. கைவிட்ட பிதா மேல கோவப்படாத. ஈட்டியால் குத்துறவன் சபிக்கிற மேல பகை கசவா. நீ சபிக்கலாம் பகைக்குள்ள சத்துக்களை திணை. ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் குத்து தீத்துரு. கையை தட்டி அல்லேலூயா. இப்போ பிசாசால கட்ட முடியல. பிசாசு தலை நசுக்கி போச்சு. பாதாள கட்டி வைக்கல. பசுத்தாவியானவர் வந்துடுறாரு. எங்கே ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தேவன் தரக்கூடாது. அங்க ஆவியான தேவதூர்கள்லாம் வந்துடுவாங்க. தேவதூத வந்தானா இல்லையா? அந்த கல்லை போட்டி போட்டான் தேவதூத. பசுத்தாவி வந்து சாவுக்கு உயிர்த்தல் வந்துச்சு. வந்து நிற்கிறாரு. வானத்தில் சகல அதிகாரம் பிசாசு தனியை நச்சுக்கிட்டாரு. உலகத்தையே பிசாசுகள் பரலோகத்துக்கு போய் சேர்த்தாரு. இந்த சூரிய ஜீவனை ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி எல்லா நன்மத்தையும் மரியத்தக்க கறி பிடிச்சிட்டு ஷாகவே ஷாக எடுக்கிறான். படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாய்ந்த அரசியல் தலைவன் சினிமா கலைஞர் எல்லோரும் பாவம் செய்து கொள்ளை நோயில் கொரோனா கொள்ளை உலகம் ஃபுல்லாக சாகடிக்குது. வியாதி சாபம் கொரோனா மட்டும் பிரச்சனை, வியாதி வறுமை ஆபத்து விபத்து நாசம் மோசம் திருநம் தர்றான் கொள்றாங்க. குடும்பங்களில் பட்டண தேசங்களில் பாவம் சாபம் அக்கிரமம் அநியாயம் எல்லாம் சிலுவையில் மூழ்கி கிடக்கிறாங்க ஜனங்க. ஜீவ சர்வ ஜீவ வார்த்தைய அவர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடுவலுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி அவங்களை ஜீவ மார்க்கத்துக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினாரு. அந்த சுவிசேஷம் நம்ம இப்போ பிரசங்கம் பண்ணோம். இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர்கள். இயேசு நானே வழி சத்தியமோ ஜீவன் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன்ல தேவனீட்டு ஜீவன் வெத்து ஜீவன் கிடையாது. ஆதாம்னா மரணம், வெத்து மரணம் கிடையாது. எல்லா கேடுபாடுக்கு சுய நீதி அநீதி கண்கிச்சம் எல்லாம் இருக்குது. அதை போய் தேவன் தனக்குள்ளது காத்தாத. வாயினெல்லாம் சிலுவிலே இருக்கும், கட்சியில் பாதாத்தையும் போய் சேர்ந்துடுவேன். இயேசு ஜோயே ஜீவ வார்த்தை தேவனீட்டு பரலோக ராஜ்யம் வானத்துள்ள சகல அதிகாரம். அதை பிதாக்குவார் ஆதாம் முழு வளர்த்து கொடு. மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க மரணம் உன்னை கட்டி வைக்க முடியாது. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்களெல்லாம் வந்துடுவாங்க. இயேசுவை 3ஆம் நாள் எழுப்பிட்டாரு. அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்றதான் ஜீவ வார்த்தை பேசுறாங்க. இயேசு ஜீவனை ஜீவ ஐஸ்வர்யம் தேவத தரித்திரத்தினால் கட்ட முடியாது. பாவத்தால் தேவனி பாவத்தால் கட்ட முடியாது. வியாதியால் தவிப்புகள் ஜீவ சொர ஜீவர்த்தம் ஜீவாற்று ஜீவனச்சு ஜீவ கிட்டி தேவ தரக்குள்ள வியாதியால் கட்ட முடியாது. சாபத்தால் இயேசு ஜீவ ஆசீர்வாதம் தேவன் தரக்குள்ளது தான் சாபத்தால் கட்ட முடியாது. பாதாளம் இயேசு பரலோக ஜீவன்ல பரலோக ராஜ்யம் தேவதை பாதாளம் கட்டி வைக்க முடியாது. கையை தட்டு அல்லேலூயா. ஜெபமான பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கும் போது எங்களுக்கும் சேர்த்து அவித்தார். எங்களை போல பாவமாக்கப்பட்டார். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காய் சாபமாக்கப்பட்டார்.
அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கி நிறைவேற அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டாரு. இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்படலை. அட்ட தரித்திரமானார், கை ஓட்ட கையை போச்சு, சில பேங்க்ல பேலன்ஸ் செய்யல, அவ்வளோ தரித்திரத்தை இயேசு பயப்படல. அந்த ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகி தேடக்கூடிய ஆதாம் முழு கொடுக்குற வேலையை உற்சாகமாக செய்கிறாரு. 3 நாள் பிசாசின் தலையை பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதத்தெல்லாம் எழுந்து வந்துட்டாரு. அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததாம். ஜோயே ஜீவன ஜீவ வார்த்தையை தேவனீர் இயேசு சாமன வாக்குத்தத்தங்களை பிதா குமார் ஆதாம் முழு உலக கொடுக்க 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 பிசாசு உங்களை கட்டி வைக்க முடியாது. சாபம் உங்களை கட்டி, மரணம் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் எதுவுமே உங்களை கட்டி வைக்க கூடாத போயிடும். பசுத்தாய் தேவதூர்களாக வருவாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நிலுவேன் வார்த்தையில் அவனை நிலைத்திரான் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சொல்ல எல்லோரும் எண்ணெடுத்து பாருங்கள், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆடு மேய்க்கிற நீங்கள் ராஜாவாய் மாறிவிடுவா. தாய் தகப்பன் அநாத பெண்ணு 102 ராஜாத்தியா மாறிடுவா. சிறைச்சாலைகள் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆகிடுவான். தானியேலின் காரியம் ஜெயமார்க் ஆபிரகாம் சகலுக்காக பூமி தாங்க ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் உண்டாகும். ஜோயே ஜீவனுக்குள்ள எல்லையற்ற வீடு மன தோப்பு தரும் ஆஸ்தி இச்சிகம் சகல் இயேசுக்கு சுகல் இருக்கிறது. ஆதாம்குள்ள எல்லாமே கேடுபாடுகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், பாதாளம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது. எல்லோரும் பாவம் செய்து தேவ கிறிஸ்துவேஸ்ல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஏசு எங்கு சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்படும் யாவரும் நாடே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜீவனையே கொடுத்து திமிர்வாதக்கா லேகோன் பெரும்பாடு உள்ளது எல்லாம் தேவன் தரக்குள்ள அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கு விடுதலையாக்குறார். நீங்கள் இயேசு ஏற்று நான் திருவந்தம் நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாருங்க கூட குடும்பத்துக்கு பட்ட தேசத்துக்கு எல்லா ஆதாம் வியாபாரம் வழியாக பாவம் சிலுவையில் தான் இருக்கிறாங்க. அவமானம் வெக்கம் நின்ற சாப பாவம் மனத்தில் இருக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவந்த பங்கெடுக்கிற எல்லோருக்குள்ள இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இருக்கிறது. இந்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயிருக்க பசுத்தாயிருங்க, உலகத்துக்கு ஒளியா இருங்க, பூமிக்கு உப்பா இருங்க. இந்த செய்தி கேட்கிறோம் அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் வைப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாதே. லேலுயா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியாக சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.